இலங்கை மத்திய வங்கியினால் புதிய நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதாக, வெளிநாட்டு பயணிகளுக்கு மசாஜ் செய்யப்படுவதாக வெளியிடப்பட்டது. இந்த காணொளியானது அதேபோன்று சுற்றி இந்த கலிபோர்னியா காட்டுத்தீ, அதாவது ஒரு வீடு மாத்திரம் எரியாமல் அப்படியே காட்சியளிப்பது போன்ற புகைப்படங்களும், வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. வணக்கம். ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அதேபோன்று யூடியூபாக இருக்கலாம். அனைத்திலும் பல்வேறு செய்திகள் மற்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. அதனையும் உண்மை என நம்பி பலரும் அதனை பகிர்ந்து வருவதை எம்மால் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் கடந்த வாரத்திலும் பல்வேறு தகவல்கள் இவ்வாறு பகிரப்பட்டு வந்தது. அவை தொடர்பான உண்மை நிலையை ஆராயும் நோக்கில் ஃபெட் கிரசன்ட் நிறுவனம் பல நடவடிக்கைகளை எடுத்தது. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரை பல்வேறு தகவல்கள் இது போன்று பலராலும் பகிரப்பட்டு வந்தது. அதில் முதலாவதாக உள்நாட்டு நாணயத்தாள்கள் அச்சிடப்படுவதாக ஒரு தகவல் பரவலாக பகிரப்பட்டது. சுஜி, அது தொடர்பாக நாம் உண்மையை ஆராய்ந்தோம். ஆம் சரண்யா. அதாவது இலங்கை மத்திய வங்கியினால் புதிய நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதாக ஒரு புகைப்படத்துடனான ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் வெளியாகின. இது தொடர்பில் ஆராய்ந்த போது இந்த நாணயத்தாள்கள் என்று குறிப்பிடப்பட்டவை சரண்யா உண்மையிலும் நாணயத்தாள்கள் அல்ல. இது நாணயத்தாள்களை சேகரித்து வைக்கும் ஒரு கோப்புரை என்று சொல்வார்கள். அதாவது கரன்சி நோட் ஃபோல்டர்ஸ். இது 2011ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 11வது நாணயத்தாள் தொடரிற்காக தனித்தனியாக உருவாக்கப்பட்ட கரன்சி நோட் ஃபோல்டர்ஸ். இவற்றை தான் இவர்கள் புதிதாக அச்சிடப்பட்ட நாணயத்தாள்கள் என்று சமூக ஊடகங்களில் புகைப்படங்களுடன் வெளியிட்டார்கள். இது தொடர்பில் நாம் மத்திய வங்கியிடம் கேட்டபோது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் இது 2011ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 11வது நாணயத்தாள் தொடரிற்காக தனித்தனியாக உருவாக்கப்பட்ட கோப்புரைகள் என்பது. எனவே இந்த புகைப்படமானது தற்போது வெளியிடப்பட்ட ஒன்று அல்ல என்பது இதன் மூலம் எங்களுக்கு தெளிவாக கண்டறியக்கூடியதாக இருந்தது சரண்யா. ஆமாம். அடுத்ததாக கூறும்போது இந்த சேகிரியா குன்றானது பௌர்ணமி காலங்களில் ஒளியூட்டப்பட்டு அதிலும் இரவு வேளையில் வெளிநாட்டவர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதான ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அது தொடர்பான உண்மை தகவலை கண்டறியும் நோக்கில் நாம் ஆய்வினை மேற்கொண்டோம். ஆம் சரண்யா. அந்த புகைப்படம் தொடர்பில் நாம் கதைக்கும் போது அதாவது குறிப்பிட்டிருந்தார்கள், பார்த்திருந்தோம். ஏஐ தொழில்நுட்பம் இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் பல்வேறு விதங்களில் இந்த சமூக ஊடகங்களில் தாக்கம் செலுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சீகிரியா குண்டு ஒளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருந்த அந்த புகைப்படமானது ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது எமது ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்டது. மற்றும் இந்த படத்தினை வெளியிட்டு, அதாவது இந்த படத்தினை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு அதாவது பௌர்ணமி தினங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு சீகிரியாவை இரவு வேளைகளில் பார்வையிட முடியும் என்று தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் நாம் அது தொடர்பில் ஆராய்ந்த போது அவ்வாறான எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அறிக்கையை வெளியிட்டதன் மூலம் இவ்வாறான இந்த புகைப்படமும் போலி என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்ததுடன் இவ்வாறான அதாவது இரவு வேளைகளில் சீகிரியாவை பார்வையிடுவதற்கான எந்த அனுமதிகளும் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் எமக்கு தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பில் ஊடகங்களிலும் அந்த அறிக்கையும் வெளியாகி இருந்ததை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது சரண்யா. அடுத்ததாக ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சுற்றுலா பயணிகள் என்று கூறும்போது சமீபத்தில் பிலிமத்தலாவிலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற ஒரு புகையிரதத்தில் வெளிநாட்டவர்களுக்கு மசாஜ் செய்வது போன்ற ஒரு வீடியோவானது யூடியூபாக இருக்கலாம், அதே போன்று ஃபேஸ்புக் தளங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது. இதன் உண்மைத்தன்மையை ஆராயும் நோக்கில் ஃபெக்ட் கிரசன்ட் நிறுவனமானது ஆய்வொன்றை மேற்கொண்டது. இந்த ஆய்வின் போதும் இது குறிப்பிடப்பட்டதும் போது இது சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும், அதாவது முதலில் நாம் கூறிய விடயத்தினை போன்று சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக தெரிவிக்கப்பட்டு இது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி அல்ல. இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இந்த புகையிரதமானது வெளிநாட்டு பயணிகளுக்கு மசாஜ் செய்யப்படுவதாக வெளியிடப்பட்டது. இந்த காணொளியானது ஒரு தனியார் நிறுவனத்தினால் விசேட புகையிரத பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட
மேற்கொள்ளப்பட்ட, அதாவது மசாஜ் அவர்களின் நிறுவனத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட மசாஜ் அந்த நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பது எமது ஆய்வின் போது கண்டறியப்பட்டது. எனவே இதனை வெளிவிவகார அமைச்சிடம் நாம் இது தொடர்பில் கேட்டபோது அவர்களும் இது ஒருபோதும் தங்கள் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்றும் அவர்கள் அதனை மறுத்திருந்தார்கள். அதே போன்று அந்த சுற்றுலா நிறுவனமானது கூறியிருந்தது, இது எவர் வேண்டுமானாலும் அந்த புகையிரதத்தை பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்றும். எனினும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தது, தமக்கு இது போன்ற சேவைகள் அந்த புகையிரதத்தினுள் செய்யப்படுவதாக எவ்வித அறிவித்தல்களும் விடுக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆம். இலங்கையில் இதுபோன்ற விடயங்கள் காணப்பட, அதை போன்று வெளிநாடுகளிலும் வருகின்ற செய்திகள், அதை போன்ற தகவல்கள் தவறான முறையில் பகிரப்பட்டு வருவதனையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது அல்லவா சுஜி? ஆம், நிச்சயமாக. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சரண்யா, நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இந்த கலிபோர்னியா காட்டுத்தீ இந்த கலிபோர்னியா காட்டுத்தீயை எடுத்துக்கொண்டால், இந்த கலிபோர்னியா காட்டுத்தீயோட ஒப்பிட்டு பரவலான ஒரு செய்திகள், அதாவது மக்களை தவறான கண்ணோட்டத்திற்குள் கொண்டு செல்லும் பல செய்திகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. அதனோட ஒரு முக்கியமான ஒரு விடயம் 2 காணொளிகள் வெளியிடப்பட்டிருந்தது சரண்யா. அந்த காணொளிகளை பார்த்தவுடன் முதலாவது காணொளியில் மீட்பு குழுவினர் மிருகங்களை, அதாவது காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட மிருகங்களை மீட்பது தொடர்பான காணொளி அமைந்திருந்தது. இந்த காணொளி தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இந்த ஏஐ தொழில்நுட்பம் இது மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிறது. இது ஏஐயினால் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளியாகவே அமைந்திருந்தது. அதனையும் நாம் உறுதிப்படுத்தியிருந்தோம். அதனோடு ஒப்பிட்டு இன்னும் ஒரு காணொளி வெளியானது. பல இடங்களில் இந்த காட்டுத்தீ உண்மையிலுமே இந்த காட்டுத்தீ பல்வேறு இடங்களில் பரவுகின்றது. இருப்பினும் அந்த காணொளி, அதாவது அது தொடர்பில் வெளியான அந்த காணொளி என்பதும் ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட காணொளி என்பது எமது ஆராய்வுகளின் போது கண்டறியப்பட்டது. எனவே இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது பெருமளவில் இப்பொழுது தாக்கம் செலுத்தும் ஒன்றாகவே காணப்படுகிறது. காரணம், அதை சரியாக கையாளாமல் அதனை தவறான வழியில் கையாள்வதால் மக்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். எது சரியான தகவல், எது பிழையான தகவல் என்று அறியாமல் அதனை பலரும் பல்வேறு விதங்களில் அவற்றை ஷேர் செய்து வருகின்றனர். நிச்சயமாக. அதே போன்று கொரியாவென்று கூறியவுடன் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது கொரியன் படங்களாக இருக்கலாம். கொரியன் டிராமாஸ் என்று சொல்வார்கள். அவை தற்போது சமூகத்தில் பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று இந்தியன் சினிமாஸ் அவற்றை விட கொரியன் நாடகங்களுக்கு, அதாவது வெப்ஸ் தொடர்களுக்கு பெருமளவினார ரசிகர்கள் உள்ளார்கள் என்றே கூற வேண்டும். அந்த வகையில் தான் கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்குவிட் கேம் அப்படி என்று சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வெளியாகி இருந்தது. அதன் 2ஆம் பாகம் கடந்த ஆண்டு வெளியாகி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான பல்வேறு போலியான தகவல்கள் பரப்பப்பட்டது. ஆம் சரண்யா, அது தொடர்பில் நாம் பார்க்கும் போது இந்த ஸ்குவிட் கேம், அதாவது வெப் தொடரானது 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியிடப்பட்டது. இதற்கு பெருமளவான ரசிகர்கள் இருந்தார்கள். இருப்பினும் தற்போது இதன் 2வது பாகம் டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. 7 அத்தியாயங்களுடன் வெளியாகியது. இதனை தொடர்ந்து ஒரு புகைப்படம், அதாவது ஒரு புகைப்படம் அல்ல, ஒரு 1-2 புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. இது உண்மையிலும் இடம்பெற்ற ஒரு சம்பவம். அதாவது 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரதர்ஸ் ஹோம் என்ற ஒரு இல்லத்தில் நடைபெற்ற ஒரு உண்மையான சம்பவம் என்று தெரிவிக்கப்பட்டுதான் இது பெருமளவாக பகிரப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது சில வேளைகள் எமது ரசிகர்கள் கூட இதனை உண்மை என்று நம்பி ஷேர் செய்திருப்பார்கள். ஆனால் நாம் ஆராய்ந்த போது இதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படமாகவே அமைந்திருந்தது. மற்றும் இதன் தயாரிப்பாளரும் தெரிவித்திருந்தார் பல காணொளிகளில், அதாவது பல நேர்காணல்களின் போது தெரிவித்திருந்தார், இது தனக்கு இடம்பெற்ற தனது சொந்த அனுபவத்தினால் எடுக்கப்பட்ட ஒரு படம் என்பதனை, ஒரு வெப் தொடர் என்பதனை அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த புகைப்படங்களும் நிச்சயமாக இந்த புகைப்படங்கள் உண்மையானவை அல்ல. இந்த ஸ்குவிட் கேம், அதாவது இந்த ஸ்குவிட் கேம் வெப் தொடரும் உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரதர்ஸ் ஹோம் என்ற ஒன்று இருந்தது. ஆனால் அங்கு சித்திரவதைகள் இடம்பெற்றதற்கான
ஆதாரங்கள் இருந்தனதான். ஆனாலும் அதில் இவ்வாறான விளையாட்டுக்களை மையமாக விளையாட்டுகளை கண்டு மையமாக கொண்டு அஹ், எவ்வித சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்பதையும் அவர் ஆம், உறுதிப்படுத்தியிருந்தார். ஆம். அதை உறுதிப்படுத்தியிருந்தார். எனவே இந்த ஸ்குவிட் கேம் தொடரை மையம் தொடரானது உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒன்று எனவும், அது தொடர்பில் வெளியான புகைப்படங்கள் உண்மையில் ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதும் எமது ஆய்வின் போது கண்டறியப்பட்டது சரண்யா. அதே போன்று சுற்றி இந்த கலிபோர்னியா காட்டுத்தீ, அதாவது இந்த காட்டுத்தீ பல்வேறு இடங்களில் பரவி எரிந்து வருகின்ற நிலையில், ஒரு வீடு மாத்திரம் எரியாமல் அப்படியே காட்சியளிப்பது போன்ற புகைப்படங்களும், வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. இதன் உண்மைத்தன்மையும் பெட்கிரிசன்டோ நிறுவனம் ஆராய்ந்தது. நிச்சயமாக சரண்யா, இதனை உண்மைத்தன்மையை ஆராயும் போது, அதாவது இந்த புகைப்படமானது உண்மையான ஒரு புகைப்படம் தான். ஆனால் இம்முறை கலிபோர்னியா காட்டுத்தீயில் போது இது இம்முறை எடுக்கப்பட்ட புகைப்படம் அல்ல. இந்த புகைப்படமானது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஹவாய் தீவுகளில் பரவிய காட்டுத்தீயின் போது ஒரு வீடு மாத்திரம் எரியாமல் இருந்த இருந்துள்ளது. அந்த அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் தற்போது கலிபோர்னியா காட்டுத்தீயின் போது இவ்வாறு ஒரு வீடு மட்டும் எரியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலும் கலிபோர்னியா காட்டுத்தீயிலும் ஒரு வீடு எரியாமல் இருந்த உண்மையான புகைப்படங்களும் சர்வதேச ஊடகங்களில், அதாவது சர்வதேச செய்திகளில் வெளியாகி இருந்தது. மற்றும் இது மதம் சார்ந்த ஒரு விடயமாகவும் கருதப்பட்டு இவை பகிரப்பட்டு வந்ததனையும் எம்மால் காண முடிந்தது சரண்யா. ஆம். ஆகவே இவ்வாறான பல்வேறு போலியான தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது. மக்களும் அதனை உண்மை என நம்பி அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதனை பகிர்ந்து வருகிறார்கள். இது தவறு. இல்லையா ஆம் சார்? சரண்யா, நிச்சயமாக இவ்வாறான போலியான தகவல்கள் பகிரப்படும் போது அது தொடர்பில் நாங்களே விழிப்புணர்வுடன் இருக்க முடியும். இருப்பினும் அது தொடர்பில் சற்றும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் எங்களிடம் அது தொடர்பில் அறிய தரலாம். அது தொடர்பில் ஆராய்வுகளை மேற்கொள்ளுமாறு எங்களிடம் உங்களின் கோரிக்கைகளை முன்வைக்கலாம். அதாவது இவ்வாறு நீங்கள் சந்தேகிக்கும் புகைப்படங்கள், காணொளிகள் எதுவாக இருந்தாலும் எமது தொலைபேசி இலக்கத்திற்கும் அது தொடர்பில் அறிய தர முடியும் சரண்யா. ஆமாம். 077-1514-696 என்ற எமது தொலைபேசி இலக்கத்திற்கு இது போன்ற விடயங்கள் அல்லது உங்களது சந்தேகங்கள் காணப்பட்டால் எமக்கு அறிய தர முடியும். ஆம். அதே போன்று இதே தொலைபேசி இலக்கத்திற்கு அது தொடர்பான கிளைம்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் மூலமும் அறிய தர முடியும் என்பதையும் நாம் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இது போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.